ஃபீடிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். குழந்தைக்கு வந்து எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்றது ஈஸி அப்படிங்கிற மாரிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு ஓவர் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து எதனால வருது? நம்ம எப்படி அதெல்லாம் சரி பண்ணலாம்? நிறைய நேரம் தூங்கிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு இது வேணா செட் ஆகும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அவங்கள எழுப்பி ஃபீட் பண்ற மாரி இருக்கும். பட் சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா வந்து எந்திரிச்சுப்பாங்க. எந்திரிச்சு அழுவாங்க. நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, ஃபுல் டைம் வந்து குழந்தை கூடயே ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் தேவை. அதனால தான் இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்லாம் வந்து அதிகமா வர்றது. புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து இந்த 3மே வந்து அவசியம். ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல கம்மியாகும்போது டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அதிக அளவு புரதச்சத்து, நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. நெறைய தண்ணீ வந்து குடிங்க.